எப்பவுமே இன்டிமெசிக்காக உங்க ஒய்ஃப் கூப்பிடும்போது நீங்க அவங்கள காரணமே இல்லாம அவாய்ட் பண்ணிடுறீங்களா? இது உங்க தப்பு மட்டும் இல்ல ப்ரோ. உங்க பாடி கொடுக்குற ஒரு வார்னிங் சிக்னல் தான். பொதுவா இதை எல்லாரும் நினைக்கிறது உங்க ஏஜ் இஷ்யூ, இல்லைன்னா உங்க ஒய்ஃப் கூட ப்ராப்ளம், இல்லைன்னா உங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்னு நினைச்சுக்கிறீங்க. ஒரு டாக்டரா நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ரீசனே வேற. டெய்லி ஒர்க் ஸ்ட்ரெஸ், லேட் நைட் ஒர்க், புவர் ஸ்லீப், இதனால சைலண்டா உங்க பாடியில கார்டிசால் லெவல் ரைஸ் ஆகும். இந்த கார்டிசால் லெவல் ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஃபால் ஆகுது. டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஃபால் ஆகும்போது உங்க ஒய்ஃப் கூட இன்டிமெசிக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கும் உங்களுக்கு. இதனால இன்டிமெசில கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே குறையுது, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளம்லாம் உங்க உடம்புல நடக்கிறனால லவ் இல்லாமையும் போகுது, ஹார்மோனும் அதோட பேலன்ஸ் லெவல்ல இருந்து கம்மியாகுது. இது மேரேஜ் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் தான். ஆனா யாருமே இதை பத்தி பேசுறது இல்ல. இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு நேச்சுரல் சப்போர்ட் எடுத்துக்கங்க. டெஸ்டோஸ்டெரானை பேலன்ஸ் பண்ணி உங்க ஹார்மோன் லெவல்லாம் ப்ராப்பர் பண்ணி திரும்ப உங்க ஒய்ஃப் கிட்ட க்ளோஸா ஃபீல் ஆவீங்க. கமெண்ட்ல விட்டான்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்றேன்.